காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிச்சு, இப்ப ரீசென்ட்டா வெளிவந்த படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இந்த படம் பல பேர் பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. எனக்கு இப்ப ஃப்ரீ டைம் கிடைச்சனால இந்த படத்த பத்தி பார்த்தேன். ஆ படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு டிஃபரண்டான ஒரு கதைக்களம் தான். ஆனா இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்குமான்றது பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல உள்ள சில விஷயங்கள் அப்படி. பட் ஓவராலா எனக்கு இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரவி மோகன் நடிப்பா இருக்கட்டும், ஆ அப்புறம் யாருப்பா? நித்யா மேனன் நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு பையன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா, செம்ம நேச்சுரலா இருக்கும். அப்புறம் பெரிய பாய் சம்பவம், அதாவது ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா, செம்மையா இந்த படத்துல இருந்திருக்கு. அதுவும் அந்த என்ன இழுக்குது அந்த பாட்டுக்காகவே 2, 3 தடவ அந்த வீடியோவ பார்க்கலாம், அந்த படத்த பார்க்கலாம் அப்படி இருந்துச்சு. ஸோ ஓவராலா எனக்கு ஒரு படம் முடியிறப்போ ஒரு நல்ல ஃபீல் குடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ படம் பார்த்தவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.